மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய சொத்து கணக்கு, அவங்களுடைய சொத்து விவரம் இது எல்லாமே அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேட்பாளருமே தவறாமல் இதை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு முன்னாடியே நம்ம சில வீடியோஸ்ல பார்த்திருப்போம். யார் தமிழ்நாட்டில் அதிகமான சொத்து வைத்திருக்கிற வேட்பாளர் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது இப்போ நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடியவர்களில் அவங்க கடைசியாக தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாப் 5 வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது 5வது இடத்துல IUML கட்சியை சேர்ந்த நவாஸ் கனி இருக்கார். இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறாரு. இவர் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் கணக்கின்படி 2,72,24,560 ரூபாய் ஒரு கணக்கு அமைச்சிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக மத்திய சென்னை தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் 3,95,68,540 ரூபாய் அவருடைய கடைசி வருமான வரி தாக்கல் கணக்கில் சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் OPS அவர் இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் காண்பித்திருக்கக்கூடிய கணக்கின்படி 5,08,85,238 ரூபாய் அவருடைய கணக்கில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பாஜகவினுடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுறாரு. இவருடைய கடைசி வருமான வரி கணக்கின்படி 5,94,28,470 ரூபாய் இவருடைய கணக்கில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக இப்போ தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலுமே நிறைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதில் தேசிய கட்சிகளின் வேட்பாளர், மாநில கட்சிகளின் வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர்னு பல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த பட்டியலில் IUML கட்சியை சேர்ந்த ஒருவர், திமுகவை சேர்ந்த ஒருவர், முன்னாள் முதலமைச்சர் OPS சுயேட்சை வேட்பாளராக, AC சண்முகம் பாஜக சின்னத்தில். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கதிரானந்த், திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன். அவர் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுறாரு. அவருடைய அஃபிடவிட்டில் சொன்ன தகவலின்படி அவருடைய ஆனுவல் இன்கம் டேக்ஸ் கடைசியாக அவர் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கின்படி 11,99,60,290 ரூபாயை அவர் கணக்கு காண்பித்திருக்கிறார். இது எல்லாமே வேட்பாளர்கள் அவங்களுடைய உறவினர்கள். இப்போ ஒரு வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா அவருடைய மனைவியோ அவரை சார்ந்திருப்பவரோ எந்த சொத்து வச்சிருக்காரு, எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வேட்புமனுவில் அவர்கள் குறிப்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் கிடைத்த தகவல்கள் தான் இது எல்லாமே. அடுத்ததாக இதே பட்டியலில் யார் அதிகமான சொத்து வச்சுருக்காங்க, அவங்க கணக்கு காண்பித்திருக்கக்கூடிய வேட்புமனுவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் யாரிடம் அதிகமான சொத்து மதிப்பு இருக்கிறது, அவங்களுடைய சராசரி சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஈரோடு மக்களவை தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆற்றல் அசோக்குமார், அவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்ன அப்படின்னா 662,46,87,500 ரூபாய். இது அதிமுக வேட்பாளருடைய சொத்து கணக்கு. அதற்கு அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தேவநாதன் யாதவ், அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பையும் நடத்திட்டு இருக்காரு. சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது 304,92,21,680 ரூபா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவின் கிருஷ்ணகிரி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெயபிரகாஷ், அவருடைய நிகர சொத்து மதிப்பு என்பது 135,78,14,428 ரூபாய். அதற்கு அடுத்தபடியாக புதிய நீதி கட்சியின் தலைவர் பாஜகவின் வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் AC சண்முகம், அவருடைய சொத்து மதிப்பு என்பது 152,77,86,818 ரூபாய். அடுத்ததும் பாஜக வேட்பாளர் தான். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் KP ராமலிங்கம், அவருடைய சொத்து மதிப்பு 90,31,39,736 ரூபாய். இது எல்லாமே வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கலின் போது தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். இதை எல்லாமே தொகுத்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு குறித்தும் அவர்களுடைய வருமானம் குறித்தும் பப்ளிக் டொமைன்லேயே இருக்குது, எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்களுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.